உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனி வக்ர பயிற்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்கு வரும், நம்ம எப்படி இருக்கணும். சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு தடுமாற்றம், சில பயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. சனி பார்த்திங்கன்னா நேர்மையாக இருக்கக்கூடியவர். சனி கொடுக்க யார் கெடுக்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான். அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான். அந்த ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது, 7 சனி, அஷ்டம சனி, நம்ம எல்லாமே சொல்கிறோம். நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, எப்படி இருக்கார், என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன்கள். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது, ஜூலை மாதம் 13ஆம் தேதி காலை சனி பகவான் வக்ர சஞ்சாரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:24 மணிக்கு வக்ர சஞ்சாரம்னு சொல்லுவாங்க. நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரையில் அநேகமாக இது இருக்குது. 7:26 மணி அளவில் காலையில் அந்த இது வரைக்கும் இருக்கும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா 138 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு 138 நாள் சனி வக்ர கதி அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், எந்த மாதிரி சனி பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும், எந்த சனி பகவானை நாம் வழிபாட வேண்டும், எந்த ஒரு விஷயத்தினால நம்ம சனி பகவான்கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். இப்படி இருக்கையில் இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரையில் இந்த ராசி பலன்கள் சொல்லிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராசி பலன்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். சனி பகவான் மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன மந்திரங்கள் சொல்லித்தரார், ராசிக்கு என்ன ரகசியமான மந்திரம் சொல்லித்தரார் அப்படிங்கிறது முக்கியம். ரகசிய மந்திரம்னு பேர். ரகசிய மந்திரம் யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிடையாது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இந்த மேஷராசி உள்ளே போய் அந்த ரகசிய மந்திரத்தை கேட்பவர்களுக்கு ஒரு புண்ணியம். அதனால் அந்த ரகசிய மந்திரம் என்ன, அந்த ராசிக்கான ரகசிய மந்திரம் என்ன, நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மிதுன ராசி நேயர்களே, சனி வக்ர கதி உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கான சில சூழ்நிலைகள். இந்த மிதுன ராசி என்றாலே குழப்பங்கள் கொஞ்சம் இருந்தாலும் இனிமேல் கொஞ்சம் தெளிவான சூழ்நிலைகள்லாம் வரும். தொழில் மற்றும் உத்தியோக நிலையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஏன்னா இந்த பலன்களை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நல்லது. அதே போல் தற்போது இருக்கக்கூடிய கடுமையான சூழல்கள், சில கெட்ட விஷயங்கள்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் மிதுன ராசிக்கு உண்டு. ஏற்கனவே ராசிக்கு ஜென்மத்தில் குரு, தங்களது முயற்சிகள் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு சில வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாள் இருந்திருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. சிலருக்கு கடனிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கடனிலிருந்து விடுபட்டு ஓரளவுக்கு கடன் அடைச்சாச்சு, இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இருக்கக்கூடியது. வாகனங்களில் அடிக்கடி பயணிக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், எங்கேயாவது போதும் வரணும்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகம், வாகனத்தில் கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு இக்காலகட்டம் உத்தியோகம் நல்லபடியாக அமையும். பெரியோர்களிடம், வயசில் பெரியோர்களிடம் கொஞ்சம் மரியாதையாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்திற்காகவும் மற்றவர்களை நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும், எந்த ஒரு கஷ்டத்திலையும் யாரையும் எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்தறிஞ்சு பேச மாட்டீங்க. குடும்பத்தில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு வைத்திய செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். 10 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 50 ரூபா செலவு வரத்தான் வரும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாயகம் திரும்பக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து திரும்பக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. இருந்த வரைக்கும் போதும், சரி பார்த்துக்கலாம், இனிமேல்ட்டு இங்கே வேலை கிடைக்காம திரும்பவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க.
அங்கே வேலை கிடைக்காம திரும்புவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். லீவுக்கு வந்துட்டு போகிறதுங்கிறது வேறு, வேலை கிடைக்காம வர்றது அப்படிங்கிறது வேறு. தேவையில்லாத மனக்கவலைகள், அதே போல் செய்யாத தவறுக்கு அவப்பெயர்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடக்கும். ஸோ கவனமாக இருங்க. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மனக்கசப்புக்கள் வந்து விலகக்கூடியதாக இருக்கும். ஈகோ வேண்டாம். கணவன் மனைவின்னு ஈகோ வேண்டாம். ஈகோ இல்லாமல் இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். புத்திரபாகியம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் கிடைக்கும், தரக்கூடியதாக இருக்கும். புதிய நட்பு வட்டாரங்கள் அமையும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் ஆர்வம் சிறுக 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 குறையக்கூடும். நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க கூட படிக்க மாட்டான். என்ன ஒரு தடவை 10 தடவை சொன்னால் ஒரு தடவை கேட்பான் படிக்கிறதுல. ஸோ இந்த படிப்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. சிறு குழந்தைகளை கவனமாக கையாள வேண்டும். பெரியவங்க நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, சிறிய குழந்தைகள் இருக்காங்க. இந்த 138 நாட்கள் அப்படின்னும்போது அந்த குழந்தைகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோமா, ஏதோ ஒன்று திறந்து கிடந்தது போய் விழுந்துடுறது, குழந்தை போய் விழுந்துடுறது, தலையில் எதாவது எடுத்து மாட்டிக்கிறது, கஷ்டப்படும் அந்த குழந்தை. எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து விழுந்துடும் குழந்தை. இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா. வீட்டில் பெரியவங்க நீங்கள் இருக்கீங்கன்னு குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மறையும். வயிற்று பிரச்சனை, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடெல்லாம் தேவை, ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். ஸோ இது மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பொறுத்தளவுக்கு, மிதுன ராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அடுத்ததாக நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள், அதாவது மிதுனம் அப்படின்னு நான் சொல்லும்போதே சொல்கிறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய சில விஷயங்களை விட்டு கொடுக்காமல் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ராசிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன மந்திரம் நீங்கள் சொன்னால் உங்கள் ராசிக்கு நல்லா இருக்கும். ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ, ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ, ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ. இதை நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அமோகமாக சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிக்கு வரும். மனக்குழப்பங்கள் நீங்கும், சில கெட்ட விஷயங்கள்லாம் நீங்கும். அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அரசாங்கத்தினால் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். இந்த 138 நாட்கள் உங்களுக்கு சவாலாக இருக்கும். சில பேருக்கு வந்து அதிர்ஷ்டம் கிட்ட வர மாதிரி இருந்து தடங்களாகும். எல்லாமே ஓரளவுக்கு போக போக சில விஷயங்கள் சிக்கல்கள்லாம் குறைஞ்ச நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் கைகூடி வர்றது, சில விஷயங்கள் எல்லாமே. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனி பகவானுக்கு 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. நல்லெண்ணெய் சாற்றி எருமை பாலினால், பசும்பால் எருமைப்பால் இருக்குல்ல, எருமைப்பால் அபிஷேகம் பண்ணினால் ரொம்ப விசேஷமானது. அது மாதிரி நீங்கள் அபிஷேகம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 138 நாளில் ஒரு நாள் பண்ணுங்கள். ஏதாவது சனீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. பிரசித்தி பெற்ற சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பிரார்த்தனை செய்தீர்களானால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். சுபம். வாழ்க வளமுடன்.